அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் அதை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 12 மாதங்களில் 7வது மாதத்தை சுட்டி காட்டக்கூடிய மாதமாக இருக்குது. 7 அப்படின்ற எண் பார்த்திங்கனாக்கா நவகிரகங்களில் கேதுவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சு இருந்தாலும் அந்த 7 அப்படிங்கிற எண் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண்ணாக இருக்குது. சரி, இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது எந்த பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பஞ்ச அங்கத்தில் முதல் அங்கமான கிழமை வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, பூர நட்சத்திரம், வியாதிபாத யோகம், தைத்துல கரணம் கூடிய பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்குதுங்க. சரி, மொத்தத்தில் பொதுவாக இந்த ஜூலை மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் அஸ்தங்க நிலையில் லக்னத்தில் இருக்கிறதுனால பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தி வைக்கக்கூடியவங்க, சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வருமானம் சார்ந்த தொழில், ஃபினான்ஸ், லோனு, இது சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம், அதாவது இந்த குரு அஸ்தங்கம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளையும் சந்திப்பாங்க. அடுத்த நிலையாக 2ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்கனால கல்வியில் இருக்கக்கூடிய நிலை உயரப்போகுது. படிக்கிறதுக்கான மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிக்க போகுது. அதாவது இத்தனை சதவீதம் தான் படிக்கிறாங்க, இவ்வளோ சதவீதம் கம்மியாக இருக்காங்கன்றதை குறைச்சி காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அடுத்ததாக 3ஆம் பாவத்தில் செவ்வாய், சந்திரன், கேது அமர்ந்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா நிறைய மிஷினரி சார்ந்த தொழிற்சாலைகளில் பழுது செலவுகளாக இருக்கட்டும், ஒரு லேபர்ஸ் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் ரத்தம் சார்ந்த விஷயங்களில் பிபி அதிகமாகிறதா இருக்கட்டும், ரத்த சோகையாக இருக்கட்டும், ஹீமோகுளோபின் குறைபாடாக இருக்கட்டும், இம்யூனிட்டி சிஸ்டம் உடம்புல குறையிறத இருக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு கொடுக்க போதுங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பது நிறைய, அதாவது யாருக்கெல்லாம் ராகு தசை ராகு புத்தி நடைபெற்றுட்ருக்கோ, செவ்வாய் தசை ராகு புத்தி, சனி தசை ராகு புத்தி நடத்திருக்கோ, இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வெளிநாடு போகிறதுக்கான நிலை ஏற்படுத்தி தரப்போகுது. 10ல் சனி பகவான் 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொழில் சாதைகளும் சரி, தினக்கூலி செய்கிறவங்களும் சரி, வருமானத்தை மெயினாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இந்த மாதம் சிறப்பான வரவேற்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் புதுசாக சிட் ஃபண்டு, புதிய ஃபினான்ஷியல் இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் இந்த மாதத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கிரகப்பிரவேசத்துக்கான முக்கிய நாட்கள் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, 12 ராசிகளுடைய பலன்களை பார்க்க போகலாம் வாங்க. 1/7/2025 ஜூலை மாத பலன்கள். மிதுன ராசி, காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. ஒரு ஆண் கையில் கதையும் ஒரு பெண் கையில் வீணையும் ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த மிதுன ராசிக்குள்ள மிருகஷீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசிக்கு பேசும்போது ராசியிலே குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு, சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. திருமண பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. இல்லறத்தில் விட்டு கொடுத்து போயிடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வேலை மாற்றி போகக்கூடிய, குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழலை அமைச்சு தரப்போகுது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. மேலும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1/7/2025 ஜூலை மாத பலன்கள். மிதுன ராசி, கம்யூனிகேஷன், எந்த ஒரு இடத்துலையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க மிதுன ராசி நேயர்கள். இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு.
பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் ராசிலையும் சரி, மிதுன லக்னத்துலேயும் சரி, அஸ்தங்கமான குரு பகவான் உட்கார்ந்துருக்கறனால மதிப்பு, மரியாதை, கௌரவம், உங்களை பற்றின வதந்திகள், ஃபோனில் தப்பாக அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய முதல் ராசி மிதுன ராசி. இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே எந்த ஒரு ஒப்பந்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், வாக்குறுதியாக இருக்கட்டும், ஒரு மேடை பேச்சாகவே இருக்கட்டுமே, வைத்து புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய ஆற்றலை அமைச்சு கொடுத்துறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் லக்னத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களோட எஃபெக்ட்டுகளுக்கு உண்டான வெற்றிகளை அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ 15 வரைக்கும் கவனமாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகரித்து கொடுக்க போகுது. போல்ட்னஸை ரொம்ப க்ளீனாக நீங்கள் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. பொருளாதாரம் 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ராசிநாதனே உட்கார்ந்துருக்காரு. வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரப்போது. ஒரு சிலருக்கு இரட்டை வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ இந்த மாதம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய ராசிகளில் மேஷமும் மிதுனமும் அதிகமாக இருக்க போதுங்க. ஸோ குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போதுங்க. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இளைய சகோதரம் வரையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு கேட்குறாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா 3ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சில இடங்களில் உங்களோட எமோஷ்னல்ஸை வெளிக்காட்ட முடியாமல் அடக்கி உட்காரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதுபடி, அதாவது இப்போ நண்பர்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு நீங்கள் போய் சொல்கிறத கேட்கக்கூடிய அவங்களுக்கு காது இருக்காது. ஆனால் நீங்கள் சொல்கிற அறிவுரை வந்து சிறப்பாக இருக்கும். கேது பகவான் இருக்கிறதுனால உங்களை அவமதிப்புகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நண்பர்கள் விஷயத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்றுன்னு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியாக 4ஆம் அதிபதி தன் பாவத்துக்கு 11. ஸோ குடும்பத்தோட மகிழ்ச்சி, வாகன யோகத்தை ஏற்படுத்தி தரப்போது. ஒரு சிலருக்கு வரதட்சணையாகவும் இருக்கலாம், இல்லைனா புது மாப்பிள்ளைக்காக இருக்கலாம், இல்லை இவ்வளோ நாள் நான் காசு சேர்த்து வச்சது இந்த வாகனம் வாங்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்ததாக பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் படிப்பு விஷயத்தில் சிறப்பாக இருக்காங்க, ஆரோக்கிய விஷயத்துலேயும் டிசிப்ளின். இந்த விஷயத்தில் எந்த மிதுன ராசி குழந்தைகளுக்கு ராகு தசையோ இல்லை குருபக தசை ராகு தசையோ நடக்குதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த குழந்தை ஒரு 30 வயசாக இருக்கட்டும், 40 வயசாக இருக்கட்டும், ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிடுறது கண்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பு. உங்களோட முயற்சிகள் வெற்றி இருக்குது. உத்தியோகத்தில் அதில் யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய உத்தியோகம், போலீஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், புதிய வேலைகள் காத்துட்ருக்கு. உங்கள் திறமையை பாராட்டுறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. சில இடங்களில் நான் ரிஸ்க் எடுத்து பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. அடுத்து திருமண பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக குரு பார்வை இருக்குன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் குரு பகவான் வந்து பாதகஸ்தானத்தில் உட்காந்து பார்க்குறதுனால டெஃபினட்டாக திருமணத்தை நிறுத்தி நிதானிச்சு, எப்போவுமே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜாதக வரன் வந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், அதே போல் இவருக்கு எப்படி பார்க்கணும் வரன்னு, அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வரன் பார்க்குறது சிறப்பாக இருக்கும். அதில் மிதுன ராசிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் பித்ருதோஷத்தை கோச்சார கிரகம் கக்குகிறது. ஸோ ஒரு காளஹஸ்தியோ இல்லைன்னா ராமேஸ்வரமோ சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பு. இல்லைங்க அங்கெல்லாம் என்னால் போக முடியும், பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். வெளியூர் வெளிநாடு பயணங்களில் கவனம் தேவை. தொழில் 10ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காருங்க, தொழில் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. தொழிலில் இருக்கக்கூடிய எத்திக்ஸாக இருக்கட்டும், புதிய அனுபவங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்க போது. புதிய தொழில் நீங்கள் இப்போ தான் தொடங்க போகிறீங்கன்னா, ஏன்னா எண்ணங்கள் மேலோங்க போது, அப்படி தொடங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். முக்கியமாக தொழில் கடனில் இருக்கக்கூடியவங்க அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுப்பது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியையும் வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருத்தணி முருகர். வள்ளி தெய்வானையோடு அமர்ந்திருக்கக்கூடிய திருத்தணி முருகரை உங்களோட பிறந்த கிழமை இல்லை நட்சத்திரத்தில் போயிட்டு
நெய் தீபம் ஏற்றி மாலை சூடி வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் எண். வெற்றிக்கான வண்ணம் பச்சை நிற வண்ணம். நன்றி.